ஜாக்கெட் தைக்கிறதை பற்றி நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஜாக்கெட் எடுத்துங்க கலத்தை கொடுத்தாங்கன்னா கலத்தை எடுத்துக்கிட்டு இந்த கழுத்து ரவுண்டில் ஒரே ஷேப்பாக ரவுண்ட் ஷேப் கிடைக்குதா இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு இடுப்பு இதை இழுக்கணும். இந்த கழுத்தை எடுத்து ஆகணும். அதனால் இந்த இடுப்பதுக்கு இழுத்து விட்டு ஷோல்டர் இழுத்து விடணும். இப்போ இந்த அக்கிள் டு அக்கிள், இந்த அக்கிள் டு இந்த அக்கிள் 21 இருக்குது. அடுத்து ஹைட்டு பார்க்கணும். அகலம் பார்த்தோம்னா ஹைட்டு இந்த தோள்பட்டை எடுத்துக்க, தோள்பட்டிலேருந்து இப்போ இறக்க வரைக்கும் அதை இழுத்து பார்க்கணும். 13 இப்போ எப்படி வச்சுட்டு துணியோட ரைட் பகுதி இந்த வலதை பகுதியில் மடித்த மாதிரி இருக்குது துணி. இதை அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு இது சாய்வாக இருக்குது. நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் அப்புறம் உயரத்தில் வந்து ஒன்று சேர்க்கணும். அது 13 இருக்கா, 14 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். அகலம் வந்து 21 இருக்குது. பாதி 10.5 இப்போ 21 ப்ளஸ் 1.5 எக்ஸ்ட்ரா வைக்கணும். 1.5 எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு உண்டாகும் ஒல்லியாகும். கூட்டிக்கலாம் குறைச்சிக்கணும். இந்த அகலம் உயரம் எடுத்துட்டு ப்ளவுஸோட கொக்கி சைடு இல்லைங்களா, ப்ளவுஸோட கொக்கி சைடு எடுத்து ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சி நம்ம உயரத்தில் 2 இருக்குல்ல மேலே அதை கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த ஓப்பன் கரெக்டாக வரணும். வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் இதை அளந்து பார்த்தாலும் இப்போ 2 இன்ச்சு வரணும். மார்க் பண்ணுறப்ப காலையும் தள்ளி வரணும். இங்கே வந்து 6 இன்ச்சு தள்ளி வச்சிடணும். அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக் சைடு வந்து 18 இருந்தால் பேக் சைடு 18 இருந்தால் ஆம்கோல் 5 வைக்கணும். 18 கீழே 17 இருந்தால் ஆம்கோல் 4 வைக்கணும். இப்போ இதில் வந்து 18க்கு மேலே இருக்குது. அப்போ 21 இருக்குது. அப்போ 5 வைக்கணும். ஆம்கோல் 5 சரிச்சா. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். காவடித்து போட்டுருங்க. இப்போ இந்த கார்னர்கிட்ட கரெக்டாக 1 இன்ச்சு புள்ளி வச்சு ஆம்கோல் ரவுண்ட் பண்ணணும். இதில் பாதி இங்கே பாதி புள்ளி இதுக்குள்ளே விட்டேன் நினைக்கிறேன். இருந்துச்சா அழகா. நெக்ஸ்ட்டு கழுத்து பார்க்கணும். ஷோல்டர் எடுத்துட்டு கழுத்து வந்து இந்த ப்ளவுஸோட மையமான பகுதியை எடுத்துக்கிட்டு கீழே 6 இன்ச்சு விட்டுருணும். ஏன்னா நம்ம லைனிங் போடணும்னா 6 இன்ச்சு மேலே கரெக்டாக எடுத்துட்டு இது அப்படியே போடணும். போட்டோமா இது 6 இன்ச்சு புள்ளி ஆம்பல்னா 1 இன்ச்சு, கழுத்துனா 6 இன்ச்சு. 6 இன்ச்சு புள்ளி வச்சு லேசாக 4 இன்ச்சு சென்டரில் போட்டு விளையாடு பண்ணணும். எடுத்துனா கரெக்டாக இருக்கும். இப்போ சரி கரெக்டாக ஃபஸ்ட்டு கழுத்து தான் இருக்கணும். மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையை எடுத்துக்கணும். கை வந்து வளைய போட்டுக்கணும். ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டோம். அதை பார்த்துக்கணும். ஓப்பன் பண்ணி அது கையோட நீளத்தை எடுத்துக்கணும். இப்போ லைனிங்காக 6 இன்ச்சு லைனிங் கட்டி 1.5 இன்ச்சு கை கட்டிக்கணும். இப்போ கரெக்டாக ப்ளவுஸ் வச்சுக்கிங்க. கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தோமா. எடுத்துகிட்டு இப்போ பாடி அளவு 21 இருக்குது. அப்போ 3க்கு 3 18க்கு கீழே இருந்துன்னா 2.5க்கு 3 பாடி அளவு. 18 கீழே இருந்தால் 2.5க்கு 3 18க்கு மேலே இருந்தால் 3க்கு 3 வச்சு இப்போ இந்த கார்னருக்கு அந்த கார்னருக்கு மொத்தமாக கட்டும்போது 4 இன்ச்சு வச்சுக்கிறீங்க. இது ரவுண்டு. பேக் தைக் முன்பக்கம் எப்படி இருக்குன்னா இந்த 3ல் பாதி இங்கேருந்து 3/4 இன்ச்சு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த சாரி வந்து அப்படியே தேங்க இதே மாதிரி வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டு மேலே வெட்டிக்கணும். சென்று வெட்டியாச்சு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு 3/4 இன்ச்சுக்கு வளைய வெட்டிக்கணும். அழகாக
நேராக போட்டாலும் ஒரு 3 மேலே போகக்கூடாது. இது முன்பகுதி, பின்பகை முன்பகுதி ஒரு இன்ச்சு 15 குறைஞ்சி வரணும். இது கையாளணும். இப்போ நமக்கு முன்பக்கம் எடுக்கணும். முன்பக்கம் வந்து சாதா கட்டிங்க கிராஸ் கட்டிங்க பார்க்கணும். இது சாதா கட்டிங்கன்னா நேராக போடணும். இது சாதா கட்டிங்க நேராக போடணும். கிராஸ் கட்டினா சார்ஜ் போடணும். கிராஸ் கட்டினா சார்ஜ் போடணும். சாதா கட்டிங்கன்னா நேராக போடணும். கரெக்டாக நேராக போட்டு அப்படியே சுற்றி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சா? எடுத்து குக்கி சைடு முதல்ல மாதிரி குக்கி சைடு எடுத்து கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சு எடுத்துக்கணும். இந்த ஓப்பன் பகுதி இருக்குல்ல, கிராஸ் பெல்ட் போகுது, அதுக்குள்ளே கரெக்டாக மார்க் பண்ணி இதுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஏன் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா, இந்த யோக் தைக்க ஆரம்பிச்சு, இந்த கிராஸ் பிடிக்க ஆரம்பிச்சு, கல் பிடிச்சி தைக்க ஆரம்பிச்சு, மொத்தம் 1.5 இன்ச்சு எடுத்தாச்சு. இப்போ சைடை பார்க்கணும். சைடில் இதே சைடு பாம்போல் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இங்கே வச்சாச்சு. அது மாதிரி இங்கே கரெக்டாக அளவு இங்கே 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு இந்த நேராக போட்டு போடணும். இருக்குல்ல, இது நேராக சைடு எங்கே இருக்கோ அதை கரெக்டாக கட் பண்ணி நேராக போடணும். போட்டுட்டு இப்போ 2 சேம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஆம்கோலோட சோலோட நடுப்பகுதியை எதுன்னு பார்த்துக்கணும். நடுப்பகுதி எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணி இதுலேருந்து 3/4 இன்ச்சு உள்ளே வச்சு சாய் போடணும். சாய் இந்த சாய்வு இப்போ 1 கிராஸ் வந்துச்சு. இப்போ மையமான பகுதி இந்த இது மார்க் பண்ணி ஒரு முட்டை போட்டுருக்குங்க. எடுத்தா சார் இப்போ நேராக பாருங்கள். இங்கேருந்து மையத்துலேருந்து 1 இன்ச்சு கீழே, இதில் பாதி இங்கேருந்து 1 இன்ச்சு, இதுலேருந்து இந்த ஆம்கோல் கிராஸ் இதுலேருந்து 1 இன்ச்சு மொத்தம் நமக்கு அக்கனா ஷேப்பில் வரணும். ஃபஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் இங்கிட்டு 1 இன்ச்சு, இங்கிட்டு 1 இன்ச்சு, அப்போ தான் அந்த பூம்போடியும் கிடைக்கும். இதெல்லாம் 1/2 இன்ச்சிலே பிடிச்சிடணும். இதை முன்பது வெட்டுற பண்ண வச்சு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இப்படியே வெட்டி எடுத்துக்கணும். நிப்பாட்டி இந்த சாய் கொண்டு வரணும். அப்போ தான் அவங்களோட அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம அவங்க தப்புனாலும் திருத்திக்கணும். நீங்கள் மார்க் பண்ணால் அந்த மார்க் பண்ண போட்டிலே அழகாக கரெக்டாக வெட்டணும். எக்ஸ்ட்ரா வெட்டக்கூடாது, கூட வெட்டக்கூடாது. இப்போ அந்த இடத்துல மார்க் வச்சா இந்த இடத்துல மார்க், இந்த இடத்துல மார்க். இதே பகுதி உங்களுக்கு இந்த பக்கம் வரணும் அப்படின்னா இதை அப்படியே திருப்பி வச்சு கோடு போட்டுக்கணும். இதே இடத்துல வச்சு இதை சேக் பண்ணால் இந்த தடவை விழுந்துடும். இந்த விழுந்துருச்சா இதை அப்படியே போட்டு போட்டுக்கணும். இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். இது முன்பகுதி. ஓகேவா? இப்போ பின்பகுதி, முன்பகுதி, கை பீஸு 3 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யோக் பீஸ். யோக் எப்படி இருக்குன்னா 4க்கு 3. ப்ளவுஸை பார்த்துருக்கு. இந்த யோக் எவ்வளோ இருக்குது? இந்த யோக் அளவுக்கு வச்சு இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. யோக் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லை இருக்கா? இது வந்து 4 இன்ச்சு, இது வந்து 3 இன்ச்சு. 4 வருஷம் வச்சுக்கோங்க. 3 வச்சுக்கோங்க. இங்கேருந்து சாய்வா இப்படியே பாதிலே நேராக வந்துட்டு நான் சாய் வந்துடணும். இது மேலே இது 4 முடிஞ்சு யோக் பீஸ். அடுத்து கழுத்து பீஸு, பட்டன் பீஸ் எடுத்துக்கிறேன். பட்டன் பீஸுன்னு தான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பட்டன் பீஸ் வந்து அந்த தேவைக்கு இது க்ளவுஸ் பார்த்துக்க வேண்டியது. இது மேலே கீழே 5 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இது வந்து 2 இன்ச்சு இருக்குது. இந்த அகலை 2 வரணும். உயரம் வந்து ப்ளவுஸ் வச்சு எடுத்துக்கிங்க. கழுத்து பீஸு எடுத்துக்கணும். கழுத்து பீஸு
கழுத்து பீஸ் வந்து கிராஸாக இருக்கும். என்ன ரவுண்ட் கழுத்து போட்டிருக்கோமா, அதனால கிராஸாக. இது வந்து 1.4 இன்ச்சு ஷேப்பில் இருக்குது கழுத்து பீஸ் அளவு. இந்த கழுத்து பீஸோட அளவு வந்து நீளம் எவ்வளோ இருந்துக்கலாம், இந்த அகலம் வந்து 1.4 இருக்கணும். 1.4 இன்ச் அவ்வளோதான். நீஸ் அப்போ